தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ராகு பல பலன்களை செஞ்சாலும் ஒரு பலன்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அந்த சங்கடங்கள் சஞ்சலங்கள் இது ஒரே மாதிரி கொடுத்துருவார். எல்லா ஜாதகத்துலேயுமே ராகு இருக்கக்கூடிய இடம் ஒரு சஞ்சலத்தையும் ஒரு சங்கடத்தையும் கொடுத்தே தீரும். அது என்ன சஞ்சலம், என்ன மாதிரியான கெடு பலன்கள், அது ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த மாதிரியான பலனை தரும், அல்லது ராகு எந்தெந்த வீட்டில் நின்னால் அது எந்த மாதிரியான சங்கடத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சில விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் ஒரு சில விளக்க ஜாதகங்களோடு நம்ம பார்க்க போகிறோம். ராகு பொதுவாகவே சஞ்சலம் தந்துடும். கேட்டால் பேராசை அல்லது ஒரு நம்மளால் முடிக்க முடியாத அல்லது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதுல அதிக நாட்டம் கொண்டது, இயற்கைக்கு முரண்பாடானது அப்படின்னு சொல்லலாம், செயற்கைத்தனமானது, ஆர்டிஃபிஷியலாக இருந்துக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த மாதிரியான தன்மை கொண்ட கிரகம் எந்த மாதிரியான சங்கடம் சஞ்சலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் போகும்பொழுது அல்லது அதை அச்சீவ் பண்ண முடியாமல் போகும்போது தரக்கூடிய ஏமாற்றம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம எடுக்கக்கூடிய முடிவும் கெடுதலாக இருக்கும். ஒரு திடகாத்திரமாக மன திடம் இல்லாத ஒரு ஆள் ஒரு விஷயத்தில் ஏமாறுறான் அப்படின்னு சொன்னால் தான் உயிரையே மாற்றிக்கக்கூடிய அமைப்பும் அது கொடுக்கும், கண்டத்தை கொடுத்துரும். அந்த மாதிரி சிலர் திடமாக இருப்பாங்க, எதையுமே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறவங்க அவங்க தோற்றதே வெளியில் சொல்லாத திருப்பி ஜெயிச்சு காட்டுவாங்க. இப்போ சிலர் வீக்காக இருக்கும். அப்போ அவங்க என்னென்னா நான் தோற்றதை வெளியில் சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய லக்ன அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உயிரை மாற்றிக்க மாட்டாங்க. அப்போ என்னென்னா அவங்க அசிங்கப்படுற மாதிரி இருக்கும், வெளியில் அவமானப்படுற மாதிரி இருக்கும். இப்படி சில விஷயங்களை எடுத்து விட்டணும். இப்போ இந்த ஜாதகத்தை உதாரணமாக பார்ப்போம். இங்கே ராகு என்ன மாதிரியான சஞ்சலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெளியில் உடனே சொல்லிடுவாங்க. சந்திரனும் சூரியனும் இங்கே இருப்பது சிறப்பு, ஆனால் அங்கே ராகு இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு இல்லை. சந்திரன் 27 டிகிரிலையும் சூரியன் 6 டிகிரிலையும் நல்ல விளக்க தூரத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ராகு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ என்னென்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ஃபஸ்ட்டு இவங்களாலே செய்ய முடியாது. காரணம் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ஃபஸ்ட்டு வெளியில் சொல்லிடுவாங்க. அப்போ இவங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாது, வெறும் பிளானை மட்டும் வெளியில் சொல்லிடுவாங்க. அப்போ இவன் என்னன்னா வெறும் வாய்ச்சவடால் விட்றவன், இவன் வெறும் விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவான், இவன் என்ன செயல்பட மாட்டான், சொல் பேச்சு வீரர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துருவாங்க. அப்போ என்னென்னா இவன் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் கூட இந்த ஜாதகர் காமெடி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் இவர் பேச்சால் நிறைய சங்கடங்கள் அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இப்போது சிலருக்கு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதும் பாதிக்கப்படும். என்னென்னா இது 2ஆம் இடம் இல்லையா, இவங்க ஒரு விஷயத்தில் நமக்கு ஈடுபாடு இருக்குது, காசு பணம் சேர்க்கணும், அல்லது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அல்லது ஒரு ஃபுட்டு நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா அதை ஒரு எடுக்கிற மாதிரி அல்லது அந்த இடத்துக்கு போகவே முடியாத மாதிரி ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கும், போக விடாத தடுப்பாங்க கூட இருக்கிறவங்களே. அல்லது இவருடைய செயல்பாடே நான் முன்னாடியே சொன்னதுனால அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருது இல்லையா. அப்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், இவன் அது பொய் தான் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஏற்கனவே அந்த அவங்களுடைய இமேஜ் பாதிக்கப்படுறதுனால இவன் பொய் தான் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுனால அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அடுத்தவங்களுக்காக வாழ்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் மாறிடும். தன் சுய விருப்பத்துக்கு அல்லது சுய திருப்திக்காக வாழ முடியாமல் அடுத்தவங்களுக்காகவே நம்ம வாழ்ந்து கடைசி காலத்தை கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். இவங்க விஷயங்கள் தன்னிலையே மறந்துடுவாங்க. யாருக்காக பிறந்தோம் யாருக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறத மறந்து அடுத்தவங்களுக்காக நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு கிடப்பாங்க. ஷோ ஆஃப்னு சொல்லுவோம் இல்லையா, வெளிக்காட்டுறது, நான் இந்த மாதிரி இருக்கேன், அங்கே போனேன், இங்கே வந்தேன், இங்கே சாப்பிட்டேன் போனேன், இந்த மாதிரி சொல்லிக்கிறவங்கலாம் இந்த மாதிரி கிரகநிலை சேர்க்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதனால் அவங்களும் திருப்தி பட்டிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஷோ ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பேரும் கிடச்சிருக்காது. இந்த மாதிரி சில தர்ம சங்கடங்கள் சஞ்சலங்களை இந்த ராகு கொடுக்கும். பொதுவாக ராகு ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய சேர்க்கையோ அல்லது ஏதாவது ஒரு கிரகத்திற்கு கேந்திரத்தில் அமர்ந்தாலோ அந்த ராகு தசை வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி சில ஜோதிட விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன்.